கவுண்டர் திறந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 1 டிகிரி உள்ள வரல. என்னங்க கரெக்டா? வரவன் பரவாயில்ல 5-10 மணினா சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவன் கேசரி சில்லறை வாங்கி வச்சிருக்கணும். இவங்களுக்காக பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கினா உனக்கு சோறு. ஓ அப்படி ஒண்ணு இல்லடா. எத்தனை கேட்டுங்க? போட்டுங்க என்ன? 1 2 3. இதுல பாக்கி 2 ரூபாய் எழுதிருக்கேன். இன்ட்ரோல பக்கடா வாங்கி தந்துக்குங்க. முதல்லயே எனக்கு வராம போச்சு. இதுல 60 ரூபாய் இருக்கேன். இன்ட்ரோல பக்கடா வாங்கி தந்துக்குங்க. போங்க. அவசரப்படாதீங்க. எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க. உனக்கு என்ன அவன? 2 டிக்கெட் கூட மிஸ்டருக்கு 2 பாக்கெட் சாராயம் 1 பாக்கெட் ஊற அப்படியா? மா தாயி மகமாயி. அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க. படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா. என்னங்க மெட்ராஸ்ல படம் எடுக்கிறாங்க, ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்காட்டா லைட் போட்டு தெரிய எடுக்கிறாங்க. நீங்க படம் ஓட்டுற ஆபரேட்டர் இங்க லைட்டை சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மேல உட்காந்து சீட்டாடுறீங்க. அங்க பாருங்க ரசிகர்கள் விசுவதிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தை சேர் வைப்பாங்க, தியேட்டர் வைப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? மாலுக்கு நஷ்டம். உங்களுக்கு விளையாட வேலை நடக்கல, இனிமே காண்டிக்க பிச்சு மிச்சு அடிச்சா ஏன்னா உங்களுக்கு அறிவு வேணா? டேய் இங்க வா. என்ன சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை யார பார்த்தா ஒரு கை சொல்லுவ, ஒரு கை சொல்லு. அந்த நிலாவத்தான் நான் கையில முடிச்சேன். ஏ ராசா என்ன நிலா பிடிக்கலாம்னா குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. ஏய் எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? யா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா. ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு. அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஏ தெலுங்கார பொம்பளை, டேய் அங்க துப்பு, அங்க துப்பு. இனிமே உன்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுற மாதிரி மினுமினு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்து அடிக்குது. அவன மாதிரி ஆளுகளை கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகளை இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்ப எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு, இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? అయ్యా నేను తీసుకోలేదు సామి. பின்ன யார் தீஞ்சது? వాళ్ళే తీసుకుని వచ్చారు. அவனே தீஞ்சுக்கிட்டானா? నేను వద్దని చెప్తాను, వాళ్ళు కేకనే లేదు. அவன் கேட்கவே மாட்டான், கோக்கனா பைய. అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு படலாம் வலிக்குது. నువ్వు పొండి నేను చూస్తాము. వస్తానండి. పొండి. ఓ ఒరే గుర్రవాడే, ఇప్పుడే వస్తాన్రా, నిన్ను చంపేస్తాన్రా. ఒరే రాడా. ஏமி இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ். நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு. நான் கண்ணாடியும் போடலாம், கார் வச்சுக்கலாம். என்ன எதுக்கெடுத்தாலும் என் கூட போட்டி போடுற. நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு. சில்லறையை கையாடல் பண்ணிடாத. பாடு. அது என்னது இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசா மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னா இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கேன்டி. எத? நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்குன்னு நாள் பூச்சி கொடுத்துருக்கான். புதையலா? பின்ன துவையலா? விளையாடாதீங்க. நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துடுறேன். சாமி, ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொன்னா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா, தாயே, என்னங்க இங்க பாருங்களே, ஆத்தா பூவை போட்டிருக்கா, நல்ல சமணத்தை காட்டி இருக்கா. சீக்கிரம் வாங்க, வந்து ஆரம்பிங்க. அவரு குனிஞ்சு வெட்டுறா. கொஞ்சம் மட்டும்னா தானே. என்னங்க இது வெத்தலாக வருது? ஆத்தா அடுத்தடுத்து நல்ல சகுனமா குடுக்கறாங்க. குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல குடிய தோண்டிட்டு குடுக்குது. ஏய் பிஞ்சதரையா தோன்றா. கிடைக்கிற புதையல்ல ஏன் பங்கு அவ்வளவு? முதல்ல அதை சொல்லுங்க.
10 வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்து தின்னு உன் பல்லே வெளியே வந்துருச்சு. இதுக்கே நீ 10 இடத்துல புதையில குடி கொண்டணும். இவனை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். இந்த நாயகன் கூப்பிட்டேன், அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப நீ தோண்டல, உன் கண்ணை நான் தோண்டிடுவேன். இதான் தோண்டு. தோண்டா. என்னங்க இது? தேங்காய் பழம் வருது. என்னது? இப்ப உடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. எடுத்துட்டு போய் சட்னி அரை. போடி அறிவு கட்டவள. முதல்ல வெத்தலை பாக்கு, இப்ப தேங்காய் பழம். ஐயோ, என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது. மண்ணை தோணுங்க, மண்ணை தோணுங்க. என்ன? என்னமோ வசமா சிக்கிருச்சு. அப்படியா? இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண. உள்ள இருக்கிறத வெளியே எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண. என் இடுப்புக்கு ஒரு பெரிய வட்டியானோ. என்ன வண்டி சக்கரத்தளவு கைய காட்டுறேன். எனக்கு தங்க செய்யணும். அந்த பிஞ்ச செருப்போட ஒரே அப்ப அப்பிடுற. அவனை விடுங்க, நீங்க இருங்க. சாமி சாமி சாமிநாதன்னே, பக்கத்து விட்டு சாமிநாதன்னே. அறிவு கிட்ட முண்டாங்களா? நான் பாத்துக்க சிவனேன்னு என் வீட்டு பூஜை அறையில கீழே விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க பாட்டுக்கு செவுத்த தோண்டி என்னை இங்க இழுத்துட்டீங்களே. உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தலை பாக்கு பழம்? பணத்தை பேசிட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏற்றி கையில கொடு, சாமி மலை ஏறட்டும். பதியல் எடுக்கிறாராம், பதியல். இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா? வந்த வழியா அனுப்புனா தான் நமக்கு புண்ணியம். அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாரு எடு. என்னடா? எங்க அப்பா வயத மாட்டிக்கு விட்டாரு. பேச்சு மூச்சால சீக்கிரம் வாங்க. அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டே இரு, நாங்க சாமியை கும்பிட்டு ஓடியாரோம். அடியே, உண்மையிலேயே முதல் இப்பதாண்டி கிடைக்க போகுது. வாங்கடி பிள்ளையாரப்பா, சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு. அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டு. பிள்ளையாரப்பா, அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, பேந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு இவனை தூக்கி உட்கார வச்சிடறோம். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி, வாடி வாடி. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, பேந்து போன காரை இல்ல, இந்த மரம் உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வர்றோட என் பங்காளி இந்த கூடத்தேவன் குடும்பத்தையும் கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உன்னையே மாத்திரம்னாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன். நீ பயப்படாத. வர்றப்பா. பிள்ளையாரப்பா, பதவி எப்படி என் கை கிடைக்கணும்ப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு வந்துட்டீங்களாவே மாமா. பிள்ளையார்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டு இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே அடியா பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க, பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இனிமே இவர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற. சினமாட்ட நான் கண்ணு கூட வைக்கிறதா? வைக்கிற. தீம்பால நீ பீச்சுற, சர்க்கரையை போட்டு காய்ச்சற. தீம்பாலி எதுக்கு? தீம்பாலு நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்காய் போட்டு காய்ச்சிட்டா? பொடி பைத்தியக்காரி, அரளி கொட்டையை போட்டு காய்ச்சி அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாலு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டையை அரைக்க முடியும். ஏண்டி அறிவு கட்ட முண்டம், அவருக்கு சக்கரை வியாதின்னு தெரியுமில்ல, அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற. அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டு இருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான். அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன? இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். ஆமா, ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட கொடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுறீங்களா மாமா? கொண்டா. அடியே,
ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு. நீ குடு. மாமா எடுத்து சாப்பிடுங்க மாமா. என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதை எல்லாம் காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா. அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம். நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு புடிச்ச வேலை. போட. டேய் நில்றா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்பவும் நேரம் போய் சொல்லுவாரு. அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரு. இப்ப யாரா? நீங்க தான். உள்ளா நீ வாட எங்களோட. பார் நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவுத்துட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான்டா நேர்ல பாக்குறேன். பாப்பா அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 படவை. இங்கே இருந்து 99. இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா அது இங்கேயும் கடல் இருக்கு? ஏற்கனவே கடற்கரை சொல்லிருக்கீங்களா? வாய மூடு. எங்க மாமா உயிரோட இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளிய வருது? ஒரு 5 ஒத்த வைங்க. 5 ஓடு திருப்பி பாருங்க. திரும்பிதான் பாருங்களேன். விலைவாசி உயர்வு. என்னடா அது? எல்லாம் 5 மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கவா? நானே வச்சிரேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. ஒண்ணுங்க. பண்ணு 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 பண்ணு. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரேடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன. ஆமா நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்குன்னு ஆடுறேன். உனக்கு மட்டும் தான் அக்கறை. என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டுருக்கண்டி தேடுறதுக்கு. காலையில இருந்து பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. இங்க பார் கையிலேயே நீண்டது காது முக்கல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நில்லடி நில்லடிங்கிற. ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கி இருந்த? இல்லப்பா பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. மழை ரொம்ப வந்துருச்சு. அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும் நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு. போய் தலையை காய வைமா. அடியாத்தி நனைஞ்சா என்ன உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவ என்ன களிமண்ணாடி? ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பன். ஆமா அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல. அவங்கிட்ட இருந்து கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். டேய் வவுத்து பையல. ஐயா பொழுது எந்த பக்கம்டா விடியுது? வழக்கம் போல கிடக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா சுருட்டின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசையில அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா? எங்க தகுதி என்ன உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லி தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? பின்ன சித்தப்பனா குறுக்க பேசினா கொன்னுடுவேன். உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்கிற நினைப்ப அறவே அழிச்சிரு. இல்ல உன் தலையை சீவிடுவேன். உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர ஆனா காதலுக்கு புள்ளி வச்ச எவனும் கிடையாது. வழக்கம் போல வர நந்திங்க. காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல, வெச்சவனையே சுட்டெரிக்கிற காட்டு தீ. தெரிஞ்சுக்க. சீனத்தேவா இது எங்க சொந்த விஷயம். இங்க கொம்பு சீவிர வேலையெல்லாம் வச்சுக்காத.
ஏய் சட்டி தலையா, இன்னும் கேட்டுக்கடா. என்னங்க என்னங்க அப்பா என்னங்க ஏன் அழறீங்க? அமுக்கு. ஐயோ அப்பா அமுக்குறதா? யார என்னங்க? சுருட்ட பய வந்துட்டானா? அமுக்கி கிக்கி அமுக்கி கிக்கி சுருட்ட பேயா வந்து அமுக்கி கிக்கி அமுக்குனானா? இப்போ அது நான் சொல்றத நம்புறீங்களா? இருங்கப்பா, இந்த 20th செஞ்சுரியில போய் பேய் பிசாசுன்னு பேசாம இழுத்து போத்திட்டு படுத்து தூங்குங்கப்பா. படுத்துக்கிறீங்களா? என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இங்கே உட்காருங்க. ஐயோ அம்மாடி இங்கதான்ப்பா இருக்கேன். இருந்தா சரிதான். இங்கதாங்க இருக்கு. உட்காரு. இடத்துல உட்கார்ற. தள்ளி உட்காரு. தும்மல் வச்சு தும்முனே. இனிமே தும்மல தும்ம கூடாது. ராத்திரில என்னடா தும்மல்? அதான் பகல்ல தும்பிக்கடா. அழுவாயே அந்த கருப்பு துணி எடுக்க சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. என்ன கருப்பு துணிய? ஐயோ மூடிக்கடா, அதை விட பயமா இருக்குடா. ஐயோ கழுவாயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். நான் பாடினா நீ கூட பாடுறியா? நான் பாடுமா? எட்டு வச்சிருவேன். நாயே இந்த ஒண்ணு தானே வேண்டாங்கிறது. நீ பாடுமா? நீ பாடுறியா? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாக்கெட்ல எடுங்க சாமி. காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நீங்களும் திங்க மாட்டீங்க. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசு அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாட்டையால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறுங்க சாமி. இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி. சாமி அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க. கறி தின்னு பின்னால சொறி வந்து செத்து போயிருவீங்க. காசு போடுங்க சாமி. காசு போடுங்க. காசு ஒண்ணுமில்ல. யார வேடிக்கை போய் சொன்னது? தர்மம் பண்ணுங்க சாமி. ஹலோ. தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை. இது பெரிய தொழில். இதை நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. நேற்று வசூலுங்க. நேற்றுக்கு வசூலா? கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்னை ஆள வேற காணோம். எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயிர்கள் எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கு. எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நான் மாடுகளுக்கெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாலியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாலியை அறுத்துறாதீங்க. ఏమండి బాగున్నారా? బాగలేదండి. కంగారు పడకండి, నేను ఉన్నాను. ఇక్కడ రారా గంగారు కొడుకు. అనుమానం మరి ఇది ஒண்ணு. ఏమయ్యా, ரோட்ல உருண்டு 5 பைசாவும் 10 பைசாவும் வாங்கி பொங்கி போட்டா நல்லா தின்னு போட்டு கண்ணங்காதெல்லாம் பெருக்கானுக்குங்கிற மாதிரி வீங்கி இருக்கா. அவகிட்ட உனக்கு தெலுங்கு பேச்சு, ஏன் தமிழ்ல பேச மாட்டியா? చెప్పలేదు. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க. கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. ஏண்டா நான் இன்னைக்கு நீ ரோட்ல உருள போல? ரோடா அது சரத்துக்குள்ள போட்டு காய்ச்சி மேல குத்துது. அப்படிங்களா? இந்த ஊர் முனிசிபாலிட்டிலையும் பஞ்சாயத்து போர்டுலையும் சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோர் ஊத்து சொல்றேன். நீங்க கையேந்தி பிச்சை எடுத்துட்டே போறீங்களா? 3 ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய். எங்க அனாவசியம் பேசாதீங்க. வேணா என்ன சங்கத்துல நீக்கிருங்க. என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தா, அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? வாய மூடுறா. இதான் பொண்ணு. அது இல்ல இது. அதான பார்த்தேன். இத பேய் பிடிக்கிறதாவது நாய் கூட பிடிக்காத. எதை கேட்டாலும் உம்முன்னு இருக்கு. ஒரு நேரத்துல சிரிக்குது, ஒரு நேரத்துல கண்ணை கொண்டு போய் சொருகுது, ஒரு நேரத்துல பல்லெல்லாம் கிட்டி போகுது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அது என்னன்னு பாருங்க.
பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையே. யாராவது மனசாம்பராணி முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? இத அது போல விட்டுதாங்க பிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இத நான் அடிக்கடி சந்திக்கணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊதுற வரைக்கும் அவனும் போக மாட்டான். இல்லடா? ஆமாங்க பொண்ணாச்சே. எது கேட்டீங்க? இல்ல அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? இந்தாங்க. அத நான் வாங்க மாட்டேன். ஏங்க? நான் வாங்க மாட்டேங்க. அப்புறம் 10 பைசாவுக்கும் பழைய கஞ்சிக்கு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால? அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டை அடிக்கார நம்மள சொந்தங்கிறான். இந்த காரியத்தை முடிச்சிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போங்க. அவன் முடிவு எடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? ஆமா வரணுங்களா? வச்சா வர்றேன் வரட்டுங்களா? டேய் மறைக்காதடா, சொன்னா கேடுற. டேய் வர்றேங்க, வர்றேன். அடிச்சுக்கிட்டத பார்த்து நான் துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல. பிடிச்ச மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொலகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா. ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி. அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டியை அடிச்சுக்கிட்டு எந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவில பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பாக்கலாமா? சுத்தியும் பாக்கலாம், சுத்தியும் பாக்கலாம். செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னி இல்ல. இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேயோட்டுற விஷயமா என் பொண்ணை நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் சந்திக்கிறேன். நீ யாரா? சாட்டையங்க போட்டு இங்க என் பொண்ணோட சுத்துறியா? சாட்டையை வச்சு சுத்துறதுக்கு உன் பொண்ணு பம்பரமாயா? அது இல்லாமலே சுத்தலாம். நீ தானே சொன்ன உன் பொண்ணை தனியா சந்திக்க சொல்லி, அதான் கூட்டம் திருத்துறேன். திருத்திறதுக்கு என்ன பரிச்சை வைப்பற? உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி என்ன பண்ண? பஞ்சாயத்தா? சாட்டையை போட்டு போறா, போப்ப கெடுத்துறாதா? என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகா இருப்பான்ல, உங்க ஊர் பொண்ணை தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்பான். போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே. அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணையா? வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல, ஊசி. ஆமா. நெகம் இருக்குல்ல, நெகம். அந்த நெகக்கல்ல குத்துன்னு குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திருவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளமா தட்டிடாதீங்கய்யா. நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா. ரத்தம் வர முடியாது, குத்துங்கய்யா. மூணாவாய என் பொண்ணை மயக்கி ஊர் ஊரா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதால கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா. அத வீணா இம்சை பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடியிலயும் அதானா? ஐயா ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமரை சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. ஒரு சாட்டையால் அடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க. ஐயா, எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா. வேணும்னா என்ன 2 அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ, இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ல ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா ஐயா
உண்மையை நான் ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதாயா. ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதாயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியம். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல. தெரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? தெரிய மாட்டேங்குது. அண்ணே சௌகரியக்காரன் கூட நாள் குரங்கு இருக்குமேங்க. அழகு மலைக்கு போயிருக்கு. உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏன்? ஒரு முக்கியமான விஷயம். நம்ம லவ்வரை பார்த்து 2 நாள் ஆச்சு. நம்ம 2 பேரும் எப்ப லவ் பண்ணோம்? நீங்க வேற. ஏன் லவ்வரை பார்த்தனே? அவங்க அப்ப வீட்டுல வச்சு பூட்டிட்டான். வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும். இப்படியே போனா அவங்க அப்பா எனக்கு சண்டை வந்துடும். மாறுவேஷத்துல போகணும். ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறுவேஷத்துக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்குறீங்க. இந்த மாதிரி கிழிஞ்சு தண்ணி கொடுத்துறாதீங்க. காலை கட்டு போகும். இத குடுத்தா ஏன் தொழில் கெட்டு போயிடும். அது போகட்டும். என்ன வேஷம்னு சொல்லுங்க. அத நான் சொல்றேன். காதை கொடுங்க. காதல கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால 2-3 பேருக்கு ஐடியா கொடுக்குறேன்னு காதல் இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி காதல கடுக்குன்னு இல்ல. பேசாம இருங்க. காதை கொடுப்பா. ஊதாவர வைப்பாது கோவிந்தோ, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார். இது யார் கால் கோவிந்தோ? என் கால் தான் கோவிந்தா. என்ன கோவிந்தா? பிரமாதம். அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ணை பாக்குறதா இருந்தா இந்த குளத்தோட பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதை மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா? ஆமாண்டா. மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். காதலோட வேகம் என்னன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. டேய், நீ என்ன பண்ற? முன்னாடியே போய் நான் இந்த வேஷத்துல தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. இல்லன்னா அரிசி போட அவங்க அப்பா வந்துருவான். அவன் மூஞ்சி நின்னுட்டே பார்க்க முடியாது. படுத்துட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்ல நெளிஞ்ச மாதிரி தெரிய வேண்டாம். ஏய் போறியாடா? சொல்லிட போங்க. கோவிந்தோ போங்க. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. அன்னைக்கு ஊசியில குத்தியே உனக்கு புத்தி வரலையே. இரு போற வழியில நெருங்கி முள்ள போட்டுறேன். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ, சேராத மனசையெல்லாம் சேர்த்து வைப்பான் கோவிந்தோ. நெருங்கி முள்ள போடுறேன். நல்லா குத்தும். கோவிந்தோ கோவிந்தோ. நெருங்கி முள்ளு. உருள்ற பாதையில நெருங்கி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா. போட்டது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பீஸ் பீஸா கலட்டிடுவன் கோவிந்தா. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா? இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தோ. கண்ணு கெட்டின தூரத்துல எந்த நாயுமே காணலையே கோவிந்தா. சொல்ல சொன்ன நாய் சொல்லுச்சோ சொல்லலையோ கோவிந்தா. அப்ப வர்ற கோவிந்தோ. பாரிஜாதம் பாரிஜாதம் கோவிந்தா வந்திருக்கு. உண்டியல்ல ஏதாவது போட்டு அனுப்பு. சார்தான் போனா நெளிஞ்ச மூஞ்சி கோவிந்தா. கோவிந்தா பாரிஜாதம் ஊசி குத்தினது எப்படி இருக்கு கோவிந்தா? ஊசியில குத்துறத கூட தாங்கிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா. ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா. இது என்ன கோவிந்தா ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது? நாளைக்கு எந்த வேஷத்துல வருவே கோவிந்தா? நாளைக்கு நான் பூம்பூ மாட்டுக்காரன் வேஷத்துல வருவேன் கோவிந்தா கோவிந்தா. அந்த நேரம் பார்த்து கொப்பனை வீட்டுல விட்டுட்டு நீ வெளியே ஓடி போயிடாத கோவிந்தா. அந்த கோம்பனாய அடிச்சு துரைச்சிட்டு நீ வீட்லயே இரு கோவிந்தா. அந்த மூஞ்சியை எப்படித்தான் நீ 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறியோ கோவிந்தா. அரை மூட்டை அரிசி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. நான் வாங்க முட்டுட்டேன். 5 அரிசி எண்ணெய் வச்சுட்டு நான் தொல்லை கொடுக்கறத பாரு. சந்தேகப்படுது கோவிந்தா. நீ உள்ள போ கோவிந்தா. கோவிந்தோ. தவிடு வேணுமா, புண்ணாக்கு வேணுமா, பருத்தி கொட்டை வேணுமா? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா? வரப்போகுதா? இந்த வீட்டு மாப்பிள்ளைய நீ பாக்கணுமா? பாக்கணுமா? இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா? பாக்கணுமா? வாங்கோ. பாத்தியா, மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்டை கூப்பிடுறான். நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் உன் பொண்டை கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா. நீ ஒதுங்கி ராஜா. வாமா புண்ணியவதி. பாபா பாரு, உரத்த குதிக்கலையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அவ கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்திருப்பேன். நான் மட்டும் வெட்ட மாட்டேனா? வெட்டிடுவியா? வெட்டு வெட்டு பாக்கலாம். எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. நான் எவ்வளவு சொல்லி வெளியே போக அந்த மாட்டேன். நாய் செருப்பால் அடிச்சு துரத்த வேண்டியதானே? ஐயோ, ஒரு காதுல விழுந்து போது கத்தாதீங்க. அந்த செவிட்டு நாய் காது வேற கேட்குமா? அது கேட்குமா? கேட்டுதான்டா வர்றேன். ஏய், இருக்கு உன் கோமாதா. இது என் பொண்ணு பாரிஜாதம். நீ சாட்டடி கல்லூரி மங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பூம்பு மாட்டுக்காரன் வேஷத்துல வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவனோ கூட இருக்கணும் தான் குடி பறிச்சிருக்கான். இந்த பொண்ணை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்ண போறேன்? இது நல்லா இல்லைங்க.
சாமி நீ இந்த ஊர் பொண்ணு இழுத்துட்டு போகிறது வந்தானே காசு கிடையாது போயா. சாமி இந்த பாரு சவுக்கு, நீ யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். மரியாதை இங்க இருந்து போயிடு. என்னடா எவனை கேட்டாலும் காசு போட மாட்டேங்கிறான்? அண்ணே நீங்களே அடிச்சுக்கிட்ட காசு போட மாட்டாங்க அண்ணே. அவங்கள திருப்பி அடிச்சு பாருங்க, காசு தன்னால போடுவாங்க. அப்படியா? சாமி ஐயோ 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 அடிக்காதியா. சாமி போயா காசு இல்ல. சாமி கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க சாமி. போயானா? ஐயோ அடிக்காதியா. என்னையா சாமி இறங்கி வாங்க. எதுக்குயா? இறங்கி வாங்க சாமி, இறங்கி வாங்க. என்ன நீசன்ஸ் இருக்கு? வாங்க சாமி. நீங்க யாரியா? எதுக்கு இருக்க? இந்த நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம முன்னோர்கள்லாம் 10 பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க. அதே சாட்டையை திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே. ஒரு 2-3 முதலாளிகளை தான் அடிச்ச, பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஜென்ம தண்டனை கிடைக்கும். ஐயோ நான் இல்ல. எந்திரா. பரிஜாதா பரிஜாதா என்ன அலற? ஐயோ என்ன கையில அரளி கொட்டை, உனக்காக பலா கொட்டையை வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல கீழே போடு. உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு. அண்ணன் போனா என்ன? நாட்டுல தம்பிங்க இல்ல? இந்த சாட்டை அடிக்கிறதுக்கு காலேஜ்ல படிச்சு பட்டம் வேணுமா? அதே சாட்டை நான் அடிக்க மாட்டேன். நான் சாட்டை அடிக்கிறேன், அவரை தப்பு அடிக்க சொல்லு. தெரியாத இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அப்புறம் உள்ள வச்சுட்டேன். சரி சரி போனது போச்சு. அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல. ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவர் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போகும், அவருக்கும் பல்லு குட்டி போகும். 2 பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? அதனால சொல்றேன், உனக்கும் இளமை எனக்கும் இளமை. இளமை ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள 2 பேரும் ஒண்ணு சேர்த்துருவோமா? என்ன சொல்ற? அண்ணே எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடு, இவளுக்கும் பல்லு கொட்டி போயிடு. அப்புறம் நாங்க 2 பேரும் பெப்பேவா? அந்த அரளி கொட்டை அரைடி. எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ அது விஷம் தாண்டா. அது தின்னுட்டு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்னல, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட். எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது. அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகிறத பத்தி கூட கவலைப்படல. என்னை தின்னுட்டு போக ஆளுமையே. ஆமா, இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண, இவருக்கு பேண்ட் செட்டு வாத்தியம் வச்சு 500 பேர் மேலதாரத்தோட தூக்கி போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. வேணுங்க உனக்கு தெரியாது. ஆளை பார்த்தா அண்ணிம்பா, ஆள் என்ன பின்னால புடனை புடிச்சு கடிச்சு வச்சிருவான். இவன் அப்படிப்பட்ட சோரினாயாக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு போடி போடி போ. போடா. மாடுங்க. என்ன மாட்டை கேட்டா நீ எழுகிற? அது இல்ல, நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் வித்து புட்டேன். எது மாட்டை வித்து புட்டியா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான். ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து புடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவான்டா. இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதைப்புல் தலையில தீய வச்சு. மாடு வேணுமா? விடுதலை பண்ணதோட அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய மனசு பண்ணி உங்க அப்பங்கிட்ட சிபாரிசு பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அந்த நல்ல மனுஷன் வாழணும். நாங்களே மாறிட்ட, நீ வேற மாப்பிள்ள என்ன தெரியல. ஐயோ மாமா,
நீங்களா? அடியே ஒப்பண்டி. அப்பா என்னப்பா இது? இது ஊதுறது, சைடுல தொங்குறது, பிச்சை எடுக்கிறது தெரியல உனக்கு? என்ன மாமா நீங்க இப்படி மாறிட்டீங்க? என்ன வாத்தியார் பொண்ணு பூம்பு மாட்டுக்காரன் கட்டிக்கிட்டான்னு ஊர்ல கேவலமா சொன்னாங்க. பார்த்தேன், உங்களவங்களா மாறிக்கிட்டேன். எங்களவங்களாவா? ஆமா, நான் ஊதுறேன், நீ மாட்டை பிடிச்சிக்க, பொண்ணு காசு வாங்கட்டும். ஆமா, மாடு எங்க? மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னு அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வரல, அவன் தலையில தீய வச்சிருவாமா? அதோ மாதா உங்களுக்குள்ள மாதா. அண்ணா, பெருசா மாடு கட்டிங்களே, அதை விட பெரிய மாடு இந்தாங்க வச்சுக்கீங்க. ஆனா ஒண்ணு, யாராவது இந்த மாட்டை பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க, நான் வர்றேன். சரி நீ போடா மாமா. நீங்க ஊதுங்க மாமா. ஐயோ எந்திரி, பாத்திர மாட்டு கொண்டு வந்து விட்டாயா? ஓடியாடி, கொம்ப பாருங்க, குத்தி கொலை எடுத்துட்டு போறதுக்கு. ஐயோ ஓடியாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க.